அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். கிளி படக்கு, அதனைத் தொடர்ந்து அழைத்து நிற்கின்றேன். அதனைத் தொடர்ந்து நன்றி. நாள் புனித நாள். எமது மாவீர செல்வங்களும் எமது தேசத்தின் தந்தையும் ஆகிய எமது தேச தலைவனின் 70வது அகவையை ஒட்டி இந்த வீரன் சரிந்த இரணமடு எதிரி சொல்கிறான், இரணமடு எங்களுடைய கட்டுப்பாட்டில் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இரணமடு எமது தேசிய தலைவரின் கட்டுப்பாட்டில். இந்த புனித நிகழ்வை இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பினர் எமது இந்த கிராமம் ஒரு உண்மையிலேயே ஒரு போருக்கு முகம் கொடுத்து இந்த மக்கள் படும் அவலத்தை உணர்ந்து இந்த வன்னி மாவட்ட இளையோர் அமைப்பும் புலம்பெயர்ந்து வாழும் எமது மக்களை காப்பாற்ற இன்று வரையும் துடித்துக் கொண்டிருக்கின்ற டிஆர்ஓ அந்த அமைப்பும் இந்த கிராமத்தில் இருக்கும் மக்களை ஒரு நல்ல வாழ்வுக்கு அமர்த்தி எமது மாணவ செல்வங்களுக்கு இந்த கல்வி வளர்ச்சியை உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் இந்த தேசிய தலைவரின் அகவையை முன்னிட்டு நாங்கள் உங்களை பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம். ஒரு மிக முக்கியமான நாள் ஒன்றிலே எமது மாவட்டத்தினுடைய பிள்ளைகளினுடைய கல்வி பற்றி சிந்திக்கின்ற ஒரு பொழுதிலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். இன்றைய நாள் எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி உங்கள் எல்லோருக்கும் இங்கே சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு தமிழ் தேசிய மாவீரர் நாள் நிகழ்வுகளை நாளை தமிழீழ தேசமெங்கும் இருக்கின்ற துயிலும் இல்லங்களில் விளக்கேற்றி இந்த இன விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிர்களை இந்த 60,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களை நினைவு கொள்ளுகின்ற மாவீரர் நாள் நாளைய நாள் தமிழீழ தேசத்திலே கடைபிடிக்கப்பட இருக்கின்றது. இந்த நாளின் முதல் நாளாகிய இன்று 26ஆம் தேதி தமிழ் மக்களினுடைய தேசிய தலைவராக விளங்குகின்ற மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய அகவை நாளை இன்று தமிழீழ தேசம் நினைத்து பார்க்கிறது, கொண்டாடுகிறது. இருக்கின்ற பிள்ளைகள் இந்த விடயங்களிலே நீங்கள் ஆழ்ந்த கவனம் செலுத்த வேண்டும்.
பிரபாகரன் என்பவர் யார் என்பதற்கு நீங்கள் எல்லாம் இந்த வகுப்பில் இப்பொழுது 16 வயது பிள்ளைகள் இங்கே இருக்கிறீர்கள். 14, 15 வயது பிள்ளைகள் இருக்கிறீர்கள். உங்களுடைய அபிலாசை என்ன? நீங்கள் எதுவாக வர விரும்புகிறீர்கள் என்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய இலக்குகளை சொல்லுகிறீர்கள். நான் ஒரு ஆசிரியனாக, நான் ஒரு வைத்தியனாக, நான் ஒரு பொறியியலாளனாக, ஒவ்வொரு துறைகளிலே உங்களுடைய இலக்குகளை சொல்கிறீர்கள். உங்களுடைய கைகளிலே பணம் கிடைக்கிற பொழுது நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுகிறீர்கள், வேறு ஏதாவது செலவுகளை செய்கிறீர்கள், புத்தாடைகளை வாங்குகிறீர்கள். மகிழ்ச்சிக்காக உங்களுடைய இந்த வாலிப வயதை 16 வயதை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். ஆனால் இந்த தலைவர் பிரபாகரன் தன்னுடைய 16 வயதிலே தன்னுடைய தமக்கையின் திருமண வீட்டிற்கு தனக்கு மாற்று மோதிரமாக கிடைக்கப்பட்ட மோதிரத்தை விற்று கிடைத்த பணத்திலே தமிழர் தேசம் நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்களுக்கு ஒரு தனிநாடு வேண்டும் என்பதற்காக ஒரு கைத்துப்பாக்கியை வாங்கினார். 16 வயது. சிந்தித்து பாருங்கள். 16 வயதில் ஒரு தேசம் தன்னை நம்பி இருக்கிறது என்றும் அந்த தமிழ் மக்களுக்கு ஒரு நாடு தேவை என்றும் எண்ணி தன்னுடைய தனக்கு வழங்கப்பட்ட அந்த பணத்திலே அவர் ஒரு கைத்துப்பாக்கியை வாங்கினார். அந்த கைத்துப்பாக்கியை வாங்கிய அந்த பிரபாகரன் தான் இன்று தமிழ் மக்களினுடைய தேசிய தலைவராக பரிணமித்து நிற்கின்ற பிரபாகரன். ஆகவே சொல், செயல், சிந்தனை என்பதை ஒருங்கு சேர இருக்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்வார்கள். இந்த சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் ஒருமித்து வாழ்கின்றவர்களால்தான் ஒரு தேசத்தை ஆள முடிகிறது, தேசத்தை நிர்மாணிக்க முடிகிறது. அந்த சொல், செயல், சிந்தனை என்பவை தலைவர் பிரபாகரன் அவர்களிடம் இருந்தது. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய அந்த இளமை காலங்களிலே அவர் கண்ட மிக முக்கியமான விடயங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். 83ஆம் ஆண்டிலும் 77ஆம் ஆண்டிலும் இந்த தமிழினத்தின் மீது மாபெரும் இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டது. தமிழர்கள் வெட்டி கடலிலே வீசப்பட்டார்கள். தமிழர்கள் கொழும்பிலே தீயில் போட்டு எரிக்கப்பட்டார்கள். உங்களுடைய மூத்த ஒரு தாத்தாவாக இருக்கக்கூடிய, இங்கே இருக்கின்ற பிள்ளைக்கு தாத்தாவாக இருக்கக்கூடிய குட்டிமணி தங்கத்துறையினுடைய கண்களை உயிரோடு எடுத்தார்கள். கண்களை புடுங்கி எடுத்து இந்த கண்களா தமிழீழத்தை பார்க்க போகிறது என்று குட்டிமணி தங்கத்துறையுடைய கண்களை வெடிக்கடை சிறையிலே வைத்து கிண்டி எடுத்தார்கள் சிங்கள தேசம். அப்பொழுதுதான் பிரபாகரனுடைய அந்த கைத்துப்பாக்கி பதிலளிக்க வேண்டிய காலம் வந்தது. 72ஆம் ஆண்டிலே எங்களுடைய பிள்ளைகள் பல்கலைக்கழகத்துக்கு போவதற்கு தடை விதித்து தரப்படுத்தல் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். தரப்படுத்தல் காரணமாக தமிழ் மக்களினுடைய கல்வி உரிமை பறிக்கப்பட்ட போதுதான் பொன் சிவகுமாரன் அவர்களும் தலைவர் பிரபாகரன் அவர்களும் இந்த விடுதலை போராட்டத்தை ஒரு தீர்க்கமான முறையிலே முன்னெடுத்து செல்வதற்கு காரணமாக இருந்தது. கல்வியில் கை வைக்கப்பட்டதன் காரணமாக, தமிழர்களுடைய கல்வி அளிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் ஏந்தினார் என்கின்ற அறநெறி உண்மையை எங்களுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
உங்களுக்கு பாடசாலை கிராமங்கள் நிறைய இருக்கின்றன, தனியார் கல்விகள் நிறைய இருக்கின்றன. நாங்கள் அந்த நேரம் பரவலாக்கம் செல்லும் பொழுது நீண்ட 100 கிலோமீட்டர் சென்று படிக்கிறோம். இன்று உங்களுக்கு அண்மையில கூட ஓபன் திறந்த பழக்கம் வந்திருக்கிறது. நீங்கள் ஓயல் படிச்சாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி ஒரு வரையில் பெருவரை பெற்றிருந்தால் நீங்கள் அடிப்படை கல்வியை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு வருடத்துல பட்டதாரிக்குரிய ஆயத்தமாகலாம். 3 வருடத்தில் பட்டதாரி. உண்மையில் நீங்கள் படிக்க முடியலும், உங்களால் முடியும் என்றதற்கு வந்தானுங்க. உங்கள் அண்மையில பிறந்த பல்லகளாக இருக்கின்றது. ஆசிரியர் சரி, மாணவர் சரி, நீங்கள் ஓலை கல்வியிருந்தாக்காம் ஒரு வருட அடிப்படை கல்வியை முடித்துக் கொண்டு நீங்கள் பட்டதாரி ஆகலாம். 3 வருடத்தில் பட்டதாரி கிடைக்க. எனவே நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியார் மூலதனம் மண்ணு சொன்னது போல கல்வியார் மூலதனம் என்று சொன்ன அதுக்கேற்ற வகையில பெற்றோராகிய நீங்கள் எந்த பிள்ளையால முடியாது. ஒரு காலத்து சொல்றார்கள், நீ மாடு மேய்க்கத்தான் சரி, நீ தோட்டத்துல போய் வேலை செய்யத்தான் சரி. இப்ப அவ்வாறு அல்ல. சகல காலம் பக்கத்தாலேயும் கல்விக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதுக்காக நீங்கள் அவர்களை கற்க முயலுங்கள். உங்கள் பிள்ளையால் முடியும் என்ற எழுத சொன்னதிலேயும் கால வேளையில் உங்கள் பிள்ளைகளை 4-5 மணிக்கெல்லாம் வெளிப்படலாம். எந்த பிள்ளையையும் எந்த நேரம் பிள்ளைக்கு படிக்க விருப்பமோ அந்த நேரத்து பிள்ளைகள் சாமத்தில் எழுப்பி கூட படிக்கிறார்கள். பிள்ளைகள் காலையில் எழுப்பி படிக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு சிற்றுண்டி நீராகாரம் வழங்கலாம். அதே போல 10-11 மணி பிள்ளை படிக்கும் போது அந்த வகையை நீங்கள் உதவலாம். நீங்கள் உதவினால் நிச்சயமாக உங்கள் பிள்ளையால் முன்னேற முடியும். உங்கள் பிள்ளை படிக்கும் போது கற்றுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் நிச்சயமாக அந்த பிள்ளையோட ஒரு அனுசரணையாளராக இருங்கள், ஒரு அறிவுரையாளராக இருங்கள். அந்த பிள்ளை படித்து நிச்சயமாக உங்கள் கிராமத்துல ஒரு நல்லவராக, ஒரு வல்லவராக, நல்ல பிள்ளையாக, இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையாக முன்வரும். உண்மையில் எங்களுடைய மாவட்டத்தினுடைய 3 நாள் அரசாங்க அதிபர் கூட கிளிநொச்சி 7ஆம் வாய்க்காலில் வாழ்ந்து வளர்ந்தவர் தான்.
அப்ப இன்று அவர் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு நிலையில இருப்பதற்கு காரணம் என்று சொன்னால் உண்மைய அந்த பெற்றோர்கள் வளர்த்தெடுத்த குழந்தைகள் உண்மை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் முடியும் என்றதை தீர்மானித்துக் கொள்ளுங்க. பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுத்த பாருங்க. இந்த ஐயா சொன்னது போல உப உணவு பயிற்சிகையில நிச்சயமாக ஈடுபடுங்க. நல்ல வளம் இருக்கின்றது எங்கள்கிட்ட. அந்த வளத்தை பயன்படுத்தி உங்களால் முடியும் என்றதை உங்களுக்கு நான் கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பாலகராஜ் நாம செல்வி உதயசந்திரன் சதுசனா திருமதி உதயகுமார் புஷ்பலதா. இதுவரைக்கும் தனுசியா சுந்தரராஜ் அலெக்சனா இனுசா சுந்தரராஜ் அலெக்சனா பிரியன் இந்திரன் வினோயன் இந்திரன் வினோயன் தவேந்திரன் தணிகை நிலவன் யசோதரன் சரணியா யசோதரன் சரணிகிரன் தக்ஷயன் பணி துஷ்யந்தினி குலேந்திரன் தர்சிகா குலேந்திரன் தர்சிகா நந்தகுமார் ஜதுசன் நந்தகுமார் ஜதுசன் புகழ் துன்சிங் வெற்றிவேல்